உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி என்று தான் சொல்லணும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாளைக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு இப்போ தாய்லாந்துக்கு வெளிநாட்டுக்கு ஏஜென்சி ஏத்துறேன்னு சொல்லி அங்கே வவுனியாவில் கிடக்கிற காணி விடுவலை எல்லாம் வித்துட்டு வர சொல்லி என்னையும் பொம்பளை பிள்ளைகளையும் கொண்டு படத்தை விட்டுட்டாங்க தாய்லாந்தில். இந்த வீட்டுக்கு லைட்டு கொஞ்சம் எடுக்கொண்டு வந்துட்டேன் வவுனியா. நாங்கள் இந்த காணியை வித்துட்டு தாரோம்னு சொல்லி இங்கே நாட்டில் கொழும்புல ஒரு 2 மாதம் வந்திருக்க சொல்லி முதல்ல ஒரு ஏஜென்ட் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டார். வணக்கம். என்னாட்டம் அங்கே போலே அவர் என்ன ஃபோன் பண்ண இல்லை வாசிசாலக்காரன். ஏனம்மா இந்த வெளிநாட்டு ஆசை உங்களுக்கு? நாங்களும் எத்தனையோ வீடியோவில் இந்த பிள்ளைக்கு இது ஒரு சக்தி இருக்கிற நாடி கடவுள் கொண்டு நடத்துறாருன்னு தான் கடவுள் டாக்டர் ஆக்களே சொல்லிடுவோம். சாப்பாட்டை கூட கேட்குறது நாங்கள் கை பார்த்தையில கேட்குறோம். எங்களுக்கு அது கேட்காமங்களுக்கு. சரி, இந்த நாடு கூடாது, இந்த நாட்டில் வெயில், இந்த நாட்டில் வேறு என்ன மருத்துவம் இல்லைன்னு போனீங்க. இப்போ இங்கேயான திருப்பி வேறு நின்றாலும் இருங்க. கடவுள் சார் ஆளு கொஞ்சம் பவுடர் பூசிக்கலாம் மோத்துக்கு. செலக்குட்டி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி பத்தமேனி வெள்ளவாய்க்கால். உங்களுக்கு தெரியும் வந்து அந்த 3 வயசு பிள்ளைக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காசு எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக வந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டாக்டர் வந்துட்டு நேரடியாக காசு கொடுத்துட்டு போனோம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறையவே வந்துட்டு கதைச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி என்று தான் சொல்லணும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நாளைக்குள்ளே வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா காசு வந்துட்டு சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட அச்சுவேலி சனசமூக நிலையத்தால் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு எங்களை சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கோம் கிருஷ்ணா. அதை வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களோட கைக்கு வந்த உடனே வந்துட்டு ஒப்படைப்போம். ஸோ ஒப்படைக்கும் போது வந்துட்டு நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை வந்து இந்த சனிக்கிழமை வந்துட்டு செய்கிறதா பிளான் பண்ணியிருந்த போதிலும் கூட வந்துட்டு அவங்க கொழும்பு போகணும் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறதா வந்துட்டு ஒரு ஐடியா இருந்தது. பட் வந்துட்டு அவங்க கொழும்புக்கு போகாத காரணத்தால் மேபி வந்துட்டு வாரக்கிழமை ஏதோ போகிறதா வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு சொல்லியிருந்தால் அது சம்மந்தமாக டீட்டெயிலாக நாங்கள் அதில் போய்ட்டு வந்துட்டு கதைக்கலாம். அப்போ இன்றைய தினம் வந்து பிளான் பண்ணபடி வந்து சனிக்கிழமை மேபி இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு லேட்டாக பார்க்கலாம். இன்றைய தினம் சனசமூக நிலையத்தில் வச்சு அந்த பணத்தை வந்துட்டு ஒப்படைக்க போகிறாங்களாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்றை வந்துட்டு அவங்களோட கையில் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு நாங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சனசமூக நிலையத்தால் வந்துட்டு எங்களை கூப்பிட்டதுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் போகிறோம். ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. உண்மையிலே வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்துட்டு இப்படியான சொசைட்டியில் வந்துட்டு இயங்கணும். வெறுமனை இயங்குறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இயங்குறக்கூடிய அந்த செயற்பாட்டையும் இவங்களை மாதிரி செய்யணும் அப்படின்றதை நான் வந்துட்டு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இவங்களுக்கு கூட வந்துட்டு முதல் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தெரிஞ்ச ரீதியில் வந்துட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு நிதியை வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுக்க முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே நாங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு இந்த வீடியோவில் ஏர்லியாகவே வந்துட்டு தெரிவித்துக்கொண்டு அங்கேயும் போயிட்டு நாங்கள் மிச்சமான விஷயங்களை வந்துட்டு கதைக்கலாம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னம் ஒரு 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 நடுக்க குரலில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு. கிருஷ்ணா தம்பி, உங்களுக்கு நான் பல தடவை ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு அவசரமாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கு வச்சு நான் கால் பண்ண போகிறேன். என்ன அவசரம் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுட்டு விளக்கிடுவோம் வந்துட்டு அச்சுவேலிக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்ல யோசிச்சா மறந்துட்டு மேபி காய்ச்சொன்று ஞாபகம் வருது பார்ப்போம். ஹலோ ஓமாம்மா, என்ன அவசரம்? என்னண்டா நாங்கள் வவுனியால தான் இருக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்ப தாய்லாந்துக்கு வெளிநாட்டுக்கு ஏஜென்சி ஏத்துறேன்னு சொல்லி அங்க வவுனியால கிடக்குற காணி விடுவலை எல்லாம் வித்துட்டு வர சொல்லி என்னையும் பொம்பளை பிள்ளைகளையும் கொண்டு படத்தை விட்டுட்டாங்க தாய்லாந்துல. எங்களுக்கு இந்தியாவில எங்க வர்றது எங்க போறோன்னு ஒன்றும் தெரியல. என்ன இவ்வளவு சொல்றீங்க? தாய்லாந்துல நினைக்கிறீங்க? இப்ப
ஓ, தாய்லாந்துல தான் நாங்க இப்ப இருக்கிறோம். ஒரு ஹாஸ்டல்ல கொண்டாந்து எங்களை விட்டுருக்குறேன். எந்த நாட்டுக்கு போகிறோண்டு கூட்டிகிட்டு போனவங்க ஏஜென்ட்? எங்களுக்கு வந்து கிரீஸ் கூட்டி கொண்டு போறோம்னு சொன்னாங்க. எங்கே? கிரீஸ் நாடாமே. ஓ, கிரீஸு போய் அங்கால எங்கே போகிறதுக்கு? அங்கால ஹோலண்டுக்கு போறதுக்கு. எவ்வளோ உங்கள்கிட்ட வேண்டினவங்க? எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா வேண்டிட்டாரு. அப்ப ரெண்டா கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்கள் கொடுத்த நீங்கள்? 20 லட்சம் ரூபா எனக்கும் மகளுக்கும் 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா மக்பணமா கொடுத்துருக்குறோம். மொத்தமாக எவ்வளோ கேட்டாங்க உங்கள்கிட்ட? 75 லட்சம் ரூபா கேட்டாங்க. 75 லட்சம் ரூபா என்ன 2 பேருக்குமோ? ஒரு ஆளுக்கு 75 லட்சம் ரூபா. அப்ப மினிமம் வந்து குறைச்சி கேட்க சொல்ல, மகள் 11 வயசு தானே. அப்ப எங்களுக்கு 50 லட்சம் ரூபா மகளுக்கு தர சொல்லியும் எனக்கு 75 லட்சம் ரூபா தர சொல்லி. அப்போ கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 1,25,00,000 ரூபா தர சொல்லி கேட்டிருக்காங்க ஹோலண்டு போகிறாங்க. அப்போ நீங்களும் அதை ஓகேன்னு சொல்லிட்டீங்க? ஓமாப்பா, எனக்கு கொஞ்சம் என்னடா அந்த மிக்ரேன் பிரச்சனை, தலையில கேன்சர் மாதிரி ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அப்ப எனக்கு 1999ஆம் ஆண்டு அந்த வருத்தம் துவங்கினது. என்னால வெயில்ல போனேன்டா என்ன மறந்து நான் இந்த சூசைட் அட்டன் பண்ணி எத்தனையோ தரம் வாட்ல எனக்கு லொக் பண்ணி சங்கிலியால் எல்லாம் லொக் பண்ணி தான் என்னைய இங்க வவுனி ஆஸ்பத்திரியில கூட அட்மிட் பண்ணினது. அப்படி ஒரு தலை வருத்தம் எனக்கு இருக்கு. அப்ப நான் இஞ்சாலங்கையும் போனேன்டா, நாட்டுல நல்ல வைத்தியம் இல்லையோ, எனக்கு காசுல வலிக்க இயலாது. அப்ப இங்காலங்கையும் போனேன்டா, இந்த வருத்தத்தை பார்த்து கொள்ளலாம், பொம்பளை அப்படியே பார்த்துருவேன். அப்ப நான் வலிக்கட்டேன். உண்மையாவே புருஷனால என்னை நெருப்ப கூட வச்சு எரிச்சுதான். அப்ப நான் அந்த எரிகாயத்தோட தான் நான் வலிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு எனக்கு கொடுமை. அவர் கொடுமை செய்து என்னால இல்லாத கட்டம் தான். நான் அவரையும் விட்டுட்டு வலிக்கிட்டேன். வாரணமா? அப்போ இப்போ நீங்கள் 1,25,00,000 வந்துட்டு ஏஜென்ட்டுக்கு தாரன்னு சொன்னால் என்ன கொலண்டில் போய் இறங்கினா அப்புறவா இல்லாட்டி எங்களை ஏற்றி நாங்க கிறிஸ்தல இறங்கினதுக்கு பிறகு தாரமண்டு நாங்களா வலிக்கிறோம். அங்கால இப்ப முகாமில் விடுவாங்க தானே. இப்ப அப்போ கிறிஸ்தல இறங்கினோன்னா 1,25,00,000 தாரன்னு நீங்க சொல்லி விளக்கிட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட 1,25,00,000 இருக்குதா? இல்ல, இப்ப எங்களுக்கு வந்து அந்த காணி நாட்டுல இருந்தது. அதான் இப்ப காணி நாட்டுல இருந்தேன்னு சொன்னால் அதை இங்கே இருந்து யார் அந்த காசு அனுப்புற? நீங்க தானே அதெல்லாம் வித்தோ நீங்க செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இல்ல, அது செட் பண்ணி இருக்கிறோம். என்னன்னா நாங்க இப்ப ஹொலண்டுக்கு அந்த காசை போட்டு ஹொலண்டுக்கு அங்க அந்த ஹொலண்டுல பிரான்ஸுக்கு ஏற்கனவே ஒரு ஏஜென்ட்டால அடிபட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு அங்க காசு போட்டோம். நாங்க ஒரு 30 லட்சம் ரூபா பிரான்ஸுக்கு போட்டோம். நாங்க பிரான்ஸ் ஏஜென்ட் அலுவல் பாக்குறோன்னு சொல்லி எங்களை கொழும்புக்கு வர சொல்லி நாங்க பிரான்ஸுக்கு போட்டோம் 30 லட்சம் ரூபா. அந்த 30 லட்சம் ரூபா அப்படியே இருக்க, மிச்சம் வந்து நாங்க இந்த காணியை வித்துட்டு தாரோம்னு சொல்லி இங்க நாட்டுல கொழும்புல ஒரு 2 மாசம் வந்திருக்க சொல்லி முதல்ல ஒரு ஏஜென்ட் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டார். அதோடய திருந்திருக்கலாமேம்மா. இப்ப அவர் நாங்க இன்னும் ஒரு ஏஜென்ட் அந்த நாங்க இருந்த தெய்வலையில இருந்த நாங்க அப்ப அந்த அண்ணன் சொன்னாரு இன்னும் ஒரு ஏஜென்ட் இருக்கிறார் தானே, அப்படி ஏதாவது ஒரு அலுவல் பாருங்கன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு இது திடீரென்று கிடைச்சோன்னா அவர் சொன்னாரு நீங்க பின்னுக்கும் போக இயலாது, புத்தகத்தை லொஸ்ட் அடிங்க. அவையிட்டே புத்தகம் மாட்டு போட்டு போச்சு. எங்களுக்கு புத்தகத்துக்கு நான் ஓடி தெரிஞ்சு பார்த்தேன், எங்களுக்கு அந்த ஏஜென்ட் புத்தகமும் தர இல்லை. அப்ப நான் திரும்ப அவர் சொன்னாருன்னா லொஸ்ட் அடிச்சு. சரி சரி சரி, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் வேண்டாம். இப்போ நீங்க இங்க தாய்லாந்து நினைக்கிறீங்களா? தாய்லாந்து. சரி, இப்போ எனக்கு என்ன கால் பண்ண நோக்கம்? எனக்கு ஒரு உதவி செய்வீங்கன்றதான். என்ன உதவி செய்யணும்? நாட்டுக்குண்டானவங்களை எடுத்து விட்டீங்களா? நாட்டுல நீங்க இருந்தீங்க? நாட்டுல இருந்த நாங்க இப்ப வாரத்துக்கு கூட காசு இல்ல தம்பி. சரி, இப்ப நீங்க வந்து கிறிஸ்ல போய் இறங்கினா நீங்க 1,25,00,000 தாரன்னு சொன்னீங்க தானே ஏஜென்ட்டுக்கு? இப்ப அந்த காசுங்க? அந்த காசுமே இல்ல, காணி விற்கணும். எங்க நாட்டுல காணி கிடக்காது, வாடகைக்கு 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப இந்த கதையை வந்து நீங்க ஏஜென்ட்டே சொல்லல, கிறிஸ்ல இறங்கின கையோட நீங்க கொடுத்துருக்கணும். அப்ப எப்படி கொடுத்துருப்பீங்க? இப்ப என்ன சொல்லுங்க, எங்களுக்கு வந்து வேற கொலண்டுல வேற ஒரு ஆக்கள் எங்களுக்கு காசு பாருன்னு சொன்னது. அதே டவுட் படி நம்ம என்னன்னா இவ ஏத்தாம வச்சு கொண்டிருக்கேன்னா நாங்க காசு தர மாட்டோம்ண்டு. விளங்கல என்னண்டு? இப்ப கொலண்டுல ஒரு ஆக்கள் எனக்கு அவை இப்ப அதான் மினிமம் பேசின காசு வந்து மகளுக்கு 50 லட்சம் ரூபா. அதை விடுங்கம்மா, நான் சொல்றேன். இப்ப அந்த கொலண்டுல உள்ளவங்க உங்களுக்கு எவ்வளவு தாரன்னு சொன்னவங்க? எங்களுக்கு இப்ப 2 பேருக்கும் காசு தரேன்னு சொன்ன 75 லட்சமும் 50 லட்சமும் தரேன்னு சொன்னாங்க. கொலண்டுல உள்ளவங்களா? அது அவங்க உங்களோட சொந்தக்காரர்? அது சொந்தக்காரர் தான், தூரத்து சொந்தம் தான். அப்ப நான் ஹெல்ப் கேட்டேன். ஹெல்ப் கேட்டதுக்கு 1,25,00,000 தாரண்ட ஹெல்ப்பா?
இல்ல அவை வந்து உழைச்சி தர சொல்லி அப்படின்ற வருத்தங்கள் எல்லாம் சொன்னானா. சரி இப்போ ஒரு பிரச்சனை அப்ப இல்லை அவங்கள கால் பண்ணி கேளுங்க இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நினைக்கிறேன்னு அனுப்பிவிடுங்க ஒரு பேர் இவ காணி வித்து தாரண்டு. என்ன சொல்றது, நேற்று நடந்த பிரச்சனை அப்ப ஏத்துறேன்னு சொன்னாரு, ஏத்த இல்ல டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லினோம். அவை இப்ப 2-3 மாசம் ஆகுது. அவை சொல்லினா நாங்கள் இனி வெயிட் பண்ண பார்க்க மாட்டோம், இனி உங்களுக்கு எடுக்கிறதுக்கே இல்ல, காசு தெரியல. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வச்சு கொண்டு கணக்கு சொல்லிக்கொண்டே நிக்கிற, டேட் சொல்லிக்கொண்டே நிக்கிற. இனி இப்போ ஆரண்டு தெரியாத எனக்கு எடுத்து சொல்லியே நான் நம்புவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு எடுத்த உங்களுக்கு அவைக்கு எடுத்து விளங்கப்படுத்தல உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்தை. அதுதான் ஏஜென்சி இறக்கினா தான் நம்பி அவைய காசு தருவேன் நம்ம. சரி சரி ஏஜென்ட் இறக்கினா அவே காசு தரதெல்லாம் ஓகேம்மா. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஏஜென்டால் ஏமாற்றப்பட்டு தாய்லாந்தில் வந்துட்டு நடு ரோட்டில் நிற்கிறீங்கன்ற இந்த நிலைமையை இப்போ ஹொலண்டுக்கு வந்த அப்புறம் நீங்கள் உழைச்சி தாங்கன்னு சொல்லி கடன் தர இருந்தாக்களுக்கு சொல்ல இல்லாதோ? அதான் இப்ப அங்க நாட்டுல 2 மாசம், இதுல ஒரு மாசம், இல்லை 3 இப்போ மாசம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ மொத்தமாக பார்க்க போனாலும் எவ்வளோ லோஸ்ட் உங்களுக்கு 40 லட்சம் தானே? நாங்க இப்ப கொழும்புல 2 செலவழிச்சது. இந்த தாய்லாந்துல இப்ப வந்து இப்ப போன 11ஆம் தேதி வந்தோம் நாங்க. அப்ப அதுல இப்ப நாங்க இப்ப செலவழிச்சு என்னண்டா தம்பி உண்மை என்னண்டா சரி இப்போ 50 லட்சம் வைப்போமே 50 லட்சம்னு சொன்னால் கூட சரி நீங்கள் வந்து இப்போ தாய்லாந்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு உங்களை வந்துட்டு எடுத்து விட்றக்காவே இல்லை ஹெல்ப் பண்ண சொல்லிப்போட்டு இங்கே வந்து அந்த காணியை விற்று போட்டு கொடுங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற மண்டக்கொதியோட நீ தேவையில்லாத இந்த மண்டக்கொதியையும் கூட்டி கூட்டி இன்னும் சீக்கிரம் போக போகிறீங்களேம்மா. ஏனம்மா இந்த வெளிநாட்டு ஆசை உங்களுக்கு? நாங்களும் எத்தனையோ வீடியோவில் எத்தனையோ பெற்ற சம்பவங்களோட இவ்வளோத்தையோ படித்து சொல்கிறோம். சரி நீங்கள் சொல்கிற காரணத்தை நான் அக்செப்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மண்டையில் பிரச்சனை இருக்குது, வெயில் கூடாது, இங்கே வைத்தியம் இல்லை, இங்கே வைத்தியம் இல்லைன்னா இப்போ இங்கே உள்ள எல்லோரும் செத்தாம்மா போனோம் யோசிச்சுப்பாங்க. என்ன செய்கிறது, பிறந்துட்டம் வாழத்தானே வேணும். இந்த வெளிநாட்டு ஆசையை ஏஜென்ட்டை நம்பி எதுக்காக நீங்கள் வெளுக்குறீங்கம்மா? அப்ப என்ன உண்மைன்னு சொல்லிச்சோன்னா காரணம் வந்து இந்த மூத்த மகன் இந்த 25 வயசு கல்யாணம் கட்டி வச்சது ஊர்ல பேசித்தான் செய்து வச்சது. அவ பேசி செய்து வச்ச இடத்துல இவர் வேலைதான் பவுனியால செய்து கொண்டிருந்தவர். வேலை செய்து கொண்டிருந்த வாக்குல ஆள் அங்க அந்த புலனாய்வு துறையில வெளியே எனக்கு அந்த நேரம் அப்பயுமே விவரம் இல்லப்ப அப்பயும் எனக்கு விவரம் இல்லை. உங்களுக்கு இப்பயும் இல்லை அப்பயும் இல்லைம்மா. உங்களுக்கு எப்பயுமே விவரம் பெறாதான் நின்ற ஒரு முடிவு. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அழுகிறீங்க, உங்களை நான் வேதனைப்படுத்துகிற மாதிரி கதைக்கிறேன்னு யோசிக்காதீங்க. உண்மையாக எவ்வளோ தடவை உங்களை நீங்கள் ஒரு யோசிச்சுப்பாங்க, ஒரு அம்மாவா மகளையும் கூட்டிக் கொண்டு இப்படி ஏஜென்ட்டை நம்பி போய் தாய்லாந்துன்ற என்ன யாராச்சும் ஒரு ஆளை தமிழில் காணுவீங்களா நீங்கள் அங்கே? அதை விட இப்போ உலக போர் போய் கொண்டு இருக்குது. சாப்பாட்டை கூட கேட்கறது நாங்க கைப்பாசையில வந்து கேட்கிறோம். எங்களுக்கு அது கேட்க அவங்களுக்கு. சரி இப்போ நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்குறீங்க? என்ன ஸ்ரீலங்கா கேட்க உங்களுக்கு டிக்கெட் போடணுமா? பாருங்கம்மா இப்போ நீங்கள் வந்து இப்போ இனிஷியலாக வந்து நீங்கள் ஹொலண்டுக்கு விளக்கிட்டீங்கன்றக்குள்ள ஏதோ ஒரு பிளான் வந்து கூட இருந்திருக்கும் தானேம்மா காசு சம்பந்தமா? நீங்கள் அந்த சரி அந்த 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 ஹொலன்காரர்கிட்ட நீங்கள் 1,25,00,000 தாராண்ட ஹொலன்காரர்கிட்ட சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு 1 ரூபாவும் தராதாக்கள் அட்லீஸ்ட் இந்த டிக்கெட்டை போட சொல்லி. அப்ப நிச்சயத்தை கொஞ்சம் கேளுங்கப்பா, எனக்கு அவருக்கா கேளுங்க. இந்த வயசு 25 வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். ரொமேனியா அனுப்பி விட்டேன். நான் ரொமேனியா போனவன். ரொமேனியாவில இருந்து அவனும் பிரான்ஸுக்கு போனவன். பிரான்ஸ்ல போய் காட்டு கிடைக்கலன்னு ஹொலண்டுல இறங்கினவன். ஹொலண்டுல இறங்கினாங்க வந்து இப்ப அவனுக்கு பதிவுகள் ஒன்றுமே இல்லைப்ப. அப்ப அவன் தான் படிச்சது. எனக்கு இறக்கி விட்டா கொஞ்சம் ஏதாவது அம்மாவும் தகச்சி வந்துடுவாங்க, அப்பாவால கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அது அப்பா இல்லை. இப்ப நாங்க எடுத்த கணவர் வந்து அப்பா இல்லை, அவர் இப்போ மகன் போய் மகனுக்கே காட்டு கிடைக்கலன்றக்குள்ள அதுக்கு இடையில நீங்களே நம்ம அவருடைய மகனே நார்மலா ஒரு உழைச்சி ஒரு கொஞ்சம் அனுப்பினாலும் இங்கே இருந்தோம் நீங்க சந்தோஷமா இருந்துக்கலாமே. அவசரப்பட்டதுன்னு சொல்லிக்குள்ள இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டு செய்யற விஷயம் தான். நம்ம அந்த ஆசை கண்ணை மறைக்கிற மாதிரி யோசிச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னண்டம்மா ஒரு உண்மையிலே ஒரு இனியிலேருந்து ஒரு கோடிக்கணக்கில் வச்சுருக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீங்கள் யோசிச்சுப்பாங்க இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிற ஹானி நட்டு நகையெல்லாம் விற்று வந்து அந்த பொம்பளை பிள்ளையும் கூட்டிக் கொண்டு போக என்னண்டு உங்களுக்கு, அதுவும் இந்த கள்ள வழியாலையெல்லாம் போக என்னண்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட மனசில் பயம் பெறையிலையா? அதுவும் இப்போ போன 11ஆம் தேதி போயிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இப்போ நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் போகுதுண்டு.
அப்படித்தான எங்களுக்கு நம்பிக்கையை தருவான் அந்த ஏஜென்சி எங்களை ஏத்துறது. அதுதான் ஏஜென்சியை நம்பி இருக்கிறீங்க, அந்த ஹொலன்காரை நம்பி இருக்கீங்க. இப்போ உங்களோட மகனை கேளுங்கோ. மகனை அதாவது வந்து இப்போ அங்கே எடுத்தா பிறகு 1,25,00,000 வந்துட்டு தாரேன்னு சொல்லி செட் பண்ண அவையை விட்டுட்டு வேறு யாரோடைய நாங்கள் அஜிப்பேன் தாய்லாந்துலேருந்து இங்கே வரேன்டா என்ன அப்படி ஒரு 5,00,000 அப்படி காணுமே நான் டிக்கெட் நினைக்கிறேன் 2 பேருக்கும். யாரோட்டையும் கேட்டு அது செஞ்சு டிக்கெட் ஒன்றை போட சொல்லுங்கம்மா. ஏன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி நான் ஒரு டைம் வச்சு கேட்கலாதம்மா. நான் வந்து வீடியோவில் வந்து கதைச்சி விடுறேன் வந்து என்ன சொல்கிறது, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தரையிலுமான்னு சொன்னால் கிடைச்சா நான் உங்களை செய்வேன். மற்றபடி நான் கூட இதை ஷுவர் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அம்மா. இன்றைக்கு இப்போ வாங்க சரி, இந்த நாடு கூடாது, இந்த நாட்டில் வெயில், இந்த நாட்டில் வேறு என்ன மருத்துவம் இல்லைன்ட்டு போனீங்க. இப்போ இங்கே திருப்பி வேறு நின்றாலும் இருங்க. எனக்கு சொல்லி ஒருத்தர் பிள்ளைகிட்ட போய் சேர்ந்துடும் ஏதாவது ஒரு வழியில் அனுப்பி வைப்பாங்க. பிள்ளைகிட்ட போய் சேருவோம்னு சொல்கிறக்கு அங்கே பிள்ளைக்கு காட்டு இல்லை. மற்றது வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு பிள்ளை கொழும்பில் இருக்குதாம்மா, பிள்ளை இருக்குது அங்கே கொலண்டில் வந்துட்டு பிள்ளைக்கே காட்டு இல்லைன்னா நீங்கள் எப்படியம்மா போய் ஏஜென்ட் மாதிரியே நம்ம நம்புறீங்க. இப்போ நடுத்தருவில் போய் நிற்கிறீங்களே தாய்லாந்தில், கேட்டு திருந்துங்க. என்னம்மா சாப்பாடு ஒரு கடைகளுக்கு போயிட்டு விஞ்சத்திய சாப்பாடு கேட்டு கூட தெரியாம மகனோட கதைக்கிறீங்களா நீங்க? மகன் கதைக்கிறத அவரோட நிலம் அப்படி இருக்குங்களா, அவரு ஒண்ணுமே செய்யலாம் இருக்கு. அவர் கொஞ்சம் கிடைச்சது மட்டும். சரி சரி, இப்போ மகனால் ஒன்றும் செய்யலாதுன்ற எனக்கு விளங்குதம்மா. ஆனால் மகன் வந்து உங்களுக்கு 1,25,00,000 தாரக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ண வரலோ, அதே மாதிரி இப்போ ஒரு 5 லட்சத்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க உன் மகனை. கேட்டு பார்த்துட்டு அப்போ என்னம்மா செய்கிறது? அப்போ என்ன செய்கிற? ஒன்றும் செய்யலாது. பாப்பா நான் வந்து காய்ச்சி பார்க்குறேம்மா வீடியோவில். வேறு என்னத்தை நான் சொல்லல. நான் அப்புறம் அடிக்கிறேன் மாறுதலா. இதுக்கு நாம அனுதாபப்பட்டு காய்ச்சி என்ன அப்போ நான் செய்கிறேன் சொல்ல. அதுதான் இருக்கிற காணி நகை நட்டு எல்லாம் விற்று வெளிநாட்டு போகணும் கூட ஏஜென்ட் கொண்டே தாய்லாந்து இறக்கிட்டு போட்டான். அங்கே சாப்பாடு கூட கேட்க வழியில் அனுக்கிறாவான் சொல்கிறா. ஓ இப்போ காய்ச்சி தாய்லாந்துலேருந்து காய்ச்சவா என்ன செய்கிறேன்னு தெரிய அனுக்கிறான். இவ்வளோ காரியமும் செய்யக்குள்ள அட்லீஸ்ட் இவ்வளோ காரியம் செய்யக்குள்ள சரி எந்த வீடியோ பார்க்குறனே யாரோ நம்பர் கொடுத்துக்கொண்டு அப்பாரிச்சு கேட்டுக்கலாம் தானே கிருஷ்ணா தம்பி இப்படி ஒன்றுக்கிறாங்க இறங்குறம் செய்யலாம் உண்டு. இப்போ என்னென்னா இங்கே நாடு வந்து இங்கே இருக்கலாது வெயில் கூட வருத்தமாக வெயில் கூட இங்கே மருத்துவம் இல்லைன்றோட்டு யூரோப்பா போவல்கிட்ட ஏஜென்ட் மூலமாக இப்போ போய் இடையில மாட்டிட்டா. இப்போ என்னென்னா திருப்பி நாட்டுக்கு எடுத்து விட்டான் அவங்கள. இப்போ திருப்பி வந்த அப்புறம் இங்கே திருப்பி மண்டை போய் வருத்தம் ஆகுது. நாட்டுக்கு வேறு எவ்வளோ முடியுதுன்றதை விட என்ன திருப்பி இங்கே அந்த மண்டை வருத்தம் இருக்கத்தானே போகுது திருப்பி. அப்போ இங்கே இருந்து செஞ்சு அதை விட 25 வயசில் மூத்த பிள்ளை இருக்கிட்ட கிட்டத்தட்ட அம்மாவுக்கு ஒரு 50 வயசுன்னு வைப்போம். 50 வருஷ காலமே வாழ்ந்தாச்சு. அங்கால இன்னும் இருக்க போகிற காலம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போகிறானே. ஒரு கைக்கு ஒரு 11 வயசு பிள்ளைக்கு அந்த வருத்தம்னு சொல்லி நீங்கள் கூட்டிக்கிட்டு போயிருந்தால் பரவாயில்லை. இதுக்கெல்லாம் நான் என்ன உதவி செய்யுது? ஏடா நான் என்ன செய்கிறேன்? அதுதான் அதோட உண்மையாக பார்க்குறேன். நீங்களும் வந்து என்னில் கோவிக்காங்க. நான் கொஞ்சம் கோவமாக காய்ச்சேன்னு உண்மையாக கோவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திருப்ப சொல்கிறோம் ஏஜென்ட் மூலமாக போக வலுக்கிடாங்க உண்டு. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன், நான் ஏஜென்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் தான் நான் சொல்லக்கூடியது. ஆனால் என்ன ஆட்ட மேலுக்கு ஜிப்சம் லைட் அதே சரிங்க தண்ணி வந்து சரிங்க குடிச்சுதா இங்கே என்னண்டு ஒன்று இஞ்சாலாம் போட்டாச்சு மெட்டை பக்கம் போட்டு நிற்கிறேன். மெட்டை போட்டுட்டு நான் விழுகிறப்ப டீ போடுறக்கு இங்கே அந்த லைட்டு அந்த தொங்கலை இழுத்து கொடுத்தீங்கன்னா சரி. 2 இழுத்தாச்சு கடைசி இழுக்கிறாங்க. இழுத்துட்டீங்களா? இது இழுத்தாச்சு மற்றது இப்போ கீழே ரகி மோட்டரை போட்டு மோட்டர் அப்படியே வைக்க பார்த்தேன் தான் ஈரமே ஈரமாக கிடையாது. கல் ஒரு பக்கம் எடுத்து பார்த்தேன்னா ஈரமாக தாங்க. கல் ஈரமாக கிடந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அப்போ நீங்கள் தெரியுமே போட்டு முடிஞ்சு 1 மணி தேவை நீங்கள் அதே இருக்கா போட்டு மட்டும் சொன்னீங்க. இல்லை இல்லை அது போட்டேல எப்படி அதுதான் விளையாட்டில் நீங்கள் நான் கல்லை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறாங்க. அப்போ மற்ற இப்போ கல்லர் கூட அது வாங்கதான் அப்போ இறக்கி மற்றது அப்போ மோட்டரை போட்டு அப்புறம் எடுத்து வச்சுங்க. அப்புறம் என்னது உள்ளுக்கு திங்கக்கிழமை வரீங்களா நீ? நாளைக்கு வர மாட்டேங்குது லைன் ஒன்று பார்க்குதா? ஏன்
கிளம்ப பிள்ளை 2 பேரை வேற சொன்னா காந்த இது வாங்கிடுவாரு டிஓஆரா ஜிஎஸ்எம் இருக்குது. ஓகே. உங்களுக்கும் நன்றி பாராட்டணுமா வந்து ஜிஎஸ் சொல்லி கொண்டிருக்கு, அவங்கள வர சொல்லுங்க சொல்லி. அப்போ இங்கே ஜிப்சங்கார்ட்ட வேலை என்றாலும் குறை இல்லாமல் அதை முடிச்சு கொண்டு போங்க. செய்யலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க அப்படியே. என்னது எஜிப்சியன் வயர் எழுது இல்லை நான் பார்க்கறதே இல்லை. அவன் ஜிப்ஸ் அப்படியே நிற்கிறான். அவங்களோட ஹேர்ட்டை காய்ச்சி அதை செட் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் ஓகே. என்ன ப்ரோ நாளைக்கு அவங்க உங்களை சாட்டி போடுவாங்களா? 2 பேரும் செய்யலாம். 2 பேர் அவங்களை அடிக்கவே இல்லை இங்கே. 2 பேரை செய்ய மாட்டேங்க. இந்த மெயின் கோல்ட் அந்த கட்டை ஆறு லைட் அதே மாதிரி என்னென்ன ஜிப்சம் காவலை காய்ச்சிட்டு போங்க. சரியா? எந்த கட்டுங்க? இந்த மெயின் கோல்ட் 6 கட்டை இருக்குல்ல, இஞ்சால் பக்கம் 6 கட்டை வருது இல்லை? ஓ, அதுக்கு லூப் பண்ணி விட உண்டு. என்ன கேட்டு போகிறேன். அது கேட்டு போங்க. என்ன சரியா? எதுக்கு சிவருக்கோ? சிவரோ பட் அவங்க அதில் இருந்து ஒரு அங்கலத்தை ஒன்றா போட்டுட்டு இதில் இருந்து அங்கலத்தில் ஒன்றா போடுங்க. பிள்ளைனான சிவரில் போடுங்க. படியா அது ஆள் பிள்ளைன்னு அறியல கணக்கை போட்டு அறியல. அப்போ எங்களுக்கு வெட்டு இல்லாமல் இந்த பைப் போகிற இடத்துல என்ன போடலாம் தான். இப்போ சண்டை பண்ணுற சின்ன ஒரு சண்டை பண்ண வேண்டி வேறு அதே போட்டுட்டு இதுலேயும் ஒன்றா போடுவோம், அதில் ஒன்றா போடுவோம். அதில் ஒன்று போடுவோம். பிள்ளைனா இருக்கு. சரியா? நீங்களும் இவ்வளோத்துக்கும் கூட்டையிலுமா அவ்வளோத்துக்கு வேலையை நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபுல்லாக பெருசு பண்ணா கூடாது. இந்த இடம் ஃபுல்லாகவே பிள்ளைனாக தான் இருக்கும். இந்த லைட்டை விட நீங்கள் விட நாங்கள் பண்டக்கறி என்கிட்ட ராசா வரட்டு. பாய். சரி சில கூட ஏற்றி விட்றேன். இதான் ஹலோ ஹலோ ஓமோம் ஓமோம் இன்னைக்கு 5 மணிக்கு வாரியலே எங்கண்ணே? இங்கே 5 மணிக்கு. அட கடவுளே, இன்றைக்கு இல்லை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்ன? இன்னைக்கு கொடுக்கணும். 18 லட்சம் கொடுக்குறோம். ஐயோ. இது வேறு எங்கே செய்கிறீங்க அது? எங்கட வாசாலையில். வாசி சாலை என்ன மாதிரி யார் ஆக்கள் வரையணுவாங்க? எங்கட டிஓஆரா ஜிஎஸ்எம் இருக்குது. ஓகே. உங்களுக்கும் நன்றி பாராட்டணுமா வந்து ஜிஎஸ் சொல்லி கொண்டிருக்கு, அவங்கள வர சொல்லுங்க சொல்லி. கடவுளே, நான் என்ன ஐயோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க. நான் வார சனிக்கிழமை நினச்சி பவுனியாவுக்கு வந்துட்டேன். கடவுளே. சரி. எத்தனை மணிக்கு நீங்கள் இது ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கியல்? 5 மணிக்கு. 5 மணிக்கா? சரி பரவாயில்ல. என்ன செய்கிறேன், ஏன்னா புகழ் வேண்டாம். நீங்கள் பிள்ளைண்ட ஹெல்ப்பை கொடுத்துங்க. வேறு என்ன இதான் வாழ்ந்தா இருக்கட்டும். என்ன நாங்கள் எல்லா இடம் செய்கிறானே, அவர் என்ன இது? அது பிரச்சனை இல்லை. நாங்கள் என்னென்றால் உண்மையில இந்த விஷயத்தை நீங்கள் தான் முன்னெடுத்தீங்க. ஆமாம் முன்னெடுத்ததையா அன்றைக்கு எல்லாம் நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு எல்லாம் உங்களை கொண்டு எல்லாம் காய்ச்சி எல்லாம் சொன்னது தானே? ஓ, அப்போ அதால் நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் தானே. நான் அதுக்கு பிறகு வந்து இப்படி இந்த வாசியாளர் இவ்வளோ செஞ்சேன்றதை நான் அப்டேட் பண்ணி விடுவேன். சிக்கல் இல்லை. ஐயோ உண்மையாக நான் வார சனியை நினைச்சு விட்டேன். ஐயா கடவுளை, என்ன சொல்கிறேன். சிக்கண்டே ஒரு அந்த வீட்டுக்கு லைட்டு கொஞ்சம் எடுக்கொண்டு வந்துட்டேன் வவுனியா. அதுதான். என்னது? ஐயோ இது வந்து என்ன விளக்கம்னு சொன்னால் கொழும்புலேருந்து வந்த சாமான் உண்டு. அப்போ வவுனியாவில் வந்து சின்னப்படி இந்த வீட்டை வச்சது. அப்போ நான் போனேன் காரில் எடுத்துகிட்டு வரக்கு. யாழ்ப்பாணத்தில் கிடக்கிறது தெரியும் தானே. இது வந்து நான் முதல் ஆர்டர் பண்ண ஐட்டம் உண்டானே. அதுதானே. என்ன செய்கிறது, காசை கொடுங்க உனக்கு. என்ன செய்கிறவரையா? 5 மணிக்கு ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் 5 மணிக்கு. இப்போ விழுக்கிட்ட போகலாம். நீங்கள் வந்துருவீங்களா? கொஞ்சம் டைமாக கொஞ்சம் பிரிச்சு போடுறதா போடுவோம். சரி. 3:30 4:30 5 மணி. சரி. நீங்கள் ஒன்றும் பிந்தி ஒன்றும் போட வேண்டாம். போடுங்க வாப்பமாக இருக்கும். ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் வச்சு பண்ணிடுறா. நீ இங்கேருந்து போ. எப்படி உறைஞ்ச 2 ஆமாம். அதான் நான் 2 மத்தியானத்தில் வந்துடுறேன் இருந்து. ஓ 5:30. சரியா? நீங்கள் அதான் அப்படி என்னதை கேட்குறேன். நீங்கள் அண்ணன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணபடியே எல்லாம் செட் பண்ணுங்க. நான் வருவேன் 5:30 5:45 கூட நான் நிற்பேன். நீங்கள் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் செட் பண்ணுங்க. சரியா? ஓகே விளக்கிடுவோம். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் வந்து தங்கச்சியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்த மாதிரி இருக்குது.
அந்த டைம் ஒரு ரூபா காசுமே எங்களுக்கு சர்ஜரிக்குன்னு சொல்லி கையில் இருக்கையில் நாங்கள் கொண்டு வந்த 25,000 ரூபாவை தவிர இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் 50 லட்சம் ஆல்ரெடி சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்டையான அப்டேட்டின் படி 46 லட்சம்னு சொன்னால் இன்றைக்கு எப்படி 50 தாண்டி இருக்கும். அதே நேரம் வந்து இன்றைய தினம் அதை விட அதிகமான ஒரு தொகை கொண்டு உங்களுக்கு கைக்கு சர்ஜரிக்காண்டி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த ஏஜெண்டால் ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கதைச்சிருந்தா அவங்களோட கதைச்ச விதம் சிலவில் பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு கோபமாக இருந்திருக்கலாம். ஆனாலுமே நான் அந்த மாதிரி ஒரு இனி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நான் அப்படி காய்ச்சேன். அதே நேரம் அவங்களுக்குமே வந்து அம்மான்ற வகையில் நான் அந்த மாதிரிக்கு கொஞ்சம் இதாகவும் சொன்னேன். நான் விஷயத்தை எடுத்து ஒவ்வொரு இதுவும் பார்க்குற பார்வையெல்லாம் இருக்குது. வந்துட்டோம் நாங்கள் போயிட்டு இங்கிற வாக்கள் போயிட்டு வருவாள். யாரு அது சரி டீம் போலுக்கு இங்கே அதான் நிற்காண்டே அதான் காட்டுறா தான் குளிச்சோ நிற்கான். ஐயோ அப்பா யாழ் ஒன்று நல்ல நித்திர அடிக்குது அந்த ஐயா. அப்போ இவங்களை அப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம். யார் 2 பேர் தானே 3 கண்ண பேர் என்ன 5 மணிக்கு ப்ரோக்ராம்னு சொல்லி சொன்னவர் அண்ணாக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொய் ஒன்று சொன்னான். நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட எதிர்பார்ப்பு நான் பூர்த்தி செய்வேன்னு தெரியும். இருந்தாலும் சும்மா நான் ஏன் சொன்னான்றது பார்க்குறவங்கள விளங்கி இருக்கும் வந்து சரி. அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நேரத்துக்கு இங்கே வந்த காரணம் என்னென்றால் எங்கள் மூலமாக பிறகு என்ன மாதிரியான உதவி திட்டங்கள் வந்து கிடைச்சிருக்குது, எவ்வளோ உதவி பிறகு கிடைச்சிருக்குது அப்படின்றதுக்கா அப்டேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் நேரத்துக்கு வந்த நேரம் மத்தியாலம். நேரம் 4:28. வணக்கம். என்ன ஆட்டம் அங்கே போயிலே? அவையில் என்ன ஃபோன் பண்ண இல்லை வாசியசாலக்காரன். அப்போ நான் உங்களுக்கு தான் காலமாக போட்டு விட்டேன். நான் அங்கத்தே இப்போ டாக்டர் சொன்னவர் அங்கத்தே டாக்டர் டேட் தருந்தா தானே போகலாமாமண்டு. அப்போ ஆம்புலன்ஸில் போனால் நாங்கள் அவன் டேட்டுக்கு போகலாதான். அப்போ நாங்கள் தனியாக இனி எல்லாமே சர்ஜரி என்ற வலிக்கிட்டான்னா எல்லாம் தனியாரும். ஏன் ஆம்புலன்ஸில் போகலாம்? ஆம்புலன்ஸ் ஒருக்கா தானே மண்ணா போகுமா? இப்போ எமர்ஜென்சி பேஷண்ட் அப்படின்னு சொன்னா தானே. இப்போ நீங்கள் எமர்ஜென்சி இல்லையாமோ? நாங்கள் சுகமாக தானே இருக்கிறா, அந்த சர்ஜரிக்காகத்தானே போகிறோம். சுகமாக இருக்கிறாவே தவிர வந்துட்டு நிலைமை எமர்ஜென்சி தானே. அந்த மேடத்தின் டேட் கேட்டு தான் எங்களை விட்டவர். எங்கள் தம்பி தம்பி குளிக்கிறார். இவர் இல்லை உங்களோட அவரை கேட்டான். அவர் இதில் போட்டார், பால் எடுக்க போயிட்டார். செவ்வாய்க்கிழமை தந்தவேன். ஓகே. இரவு 8 மணிக்கு இங்கே இருந்து வலிக்கிட்டானே 4 மணிக்கு அங்கே போயிடலாமா. அவள் 8:30க்கு தான் டேட் டைம் தந்தவா. செவ்வாய் வைப்பீங்களா? செவ்வாய் தான் நீ காலமா இந்த செவ்வாய்ன்னு சொல்லி இப்போ வார செவ்வாய்ண்ணா. ஓமண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் ரெடியா? அங்கே போகிறதுக்கு ரெடியா? ஓமண்ணா. எல்லா சாமானும் வாங்கிட்டோம். இல்லை நான் இப்போ வாசியசாலையை போகிறேன். வாசியசாலைக்கு தான் நான் இன்னும் கால் பண்ண இல்லை. அது எங்கே இருக்குது வாசியசாலை? வாசியசாலை இங்கே இந்த பாரதி சந்திக்கலால போகுது. அவர் அண்ணன் முதல்ல அடிச்சவர் உங்களுக்கு அடிச்சவர் 5 மணிக்கு வர சொன்னவர். என்ன எங்களை 5 மணிக்கு தான் குரூப்பில் போட்டிருக்காரு. சரி ஓகே. அப்போ நீங்கள் விளக்குறோண்டா விளக்கிட்டு வாங்க, கொஞ்சம் கதை கேட்டு காய்ச்சிட்டு போவோம் நாங்களா. சரி. ஓ அந்த அவா டாக்டர் அது அவா மிடத்தில் அங்கே கொண்டு போகிறோக்கோ. திரும்பவும் இது செய்து தந்தவை. At the age of 3 evaluated for stimulation. இதை கொண்டு நீங்கள் பொருளையில் கொடுக்கணுமா? ஆமாண்ணா. பொருளை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா தான் அவள் இந்த இது அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் போகலாதான். அப்போ தாங்கள் இப்போ ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பினா அப்பாயின்மெண்ட் எடுக்காமல் போனால் அட்மிஷன் போட்டு 6 நாள் இருந்து தானாமன்னா அவள் சந்திக்க வேண்டி வருமா. ஓகே. அதுகளுக்கு சிலவு தானே. அந்த டாக்டர் சொன்ன சிலவா சுருக்கி. அது என்ன சாமான்? இது இந்த முறை எடுத்த கீமோகுளோபின் ரிப்போர்ட்டா? ரிப்போர்ட். ஹீமோகுளோபின் ரிப்போர்ட்டா? ஓ இங்கே இருக்கு. இந்த 3 தானேன்னா பார்க்குறது. இது வந்து கீமோகுளோபின் 14 ஏற்றி விட்டுருக்கணும். இது ஒவ்வொன்றும் பார்க்குறது. இது அந்த WBCன்னு சொல்லி அது வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே வந்து லோன்னு தான் வர்றது ஆளுக்கு. அதை பார்த்து அவ்வளோ வரன்றோம். WBCன்றது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், வெண்குருதிக்கலம்.
அது அவங்களோட அந்த மருந்தாலே எல்லாம் கணக்காணிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னன்னு சொன்னால் இப்போ 14 தானே ஏற்றி விட்டுருக்கணும். அப்போ எப்போவுமே இதாக தான் இருக்கும். 4 மாதம் 4 கிழமையால் போய் பார்க்க தான் 9ல் நிற்கும். 9 குறையாமல் ஏற்றி கொண்டிருக்க வேணும். என்னது ஹீமோகுளோபின்? பிளட் ஏற்றி கொண்டிருக்க வேணும். அப்போ தான் சர்ஜரிக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த சர்ஜரி கிட்ட மட்டும் போகேன்னா 10 குறையாமல் 2 கிழமைக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணி ஏற்றிவிடும் பிளட். இப்போ வாக்கு பிளேட்லெட்டும் காணாமண்டக்கு பிளேட்லெட்டும் வேண்டாம். சின்ன சர்ஜரி ஒன்று செய்தால் தானே பிளேட்லெட் அது வந்து இந்த வெண்குருதிக்கலம்மா அது ஏற்றின வில்லைண்ணா வாக்கு. அது பிளேட்லெட்ஸ்ன்றது வந்து பிளட் அந்த ஒரு பார்ட் தான். அந்த இந்த டெங்கு காலங்களில் ஆக்கள் குறையும் தெரியுமா? இயற்கையாகவே அது குறைஞ்சுதான் இயற்கையாக குறைஞ்சா இருக்கேண்ணா. அதான் டேஞ்சர்ன்னு சொல்கிறவே. அது நல்லா சடனாக குறைஞ்சா தானே உயிராபத்தை கொண்டு வர்றது. பிளேட்லெட்ஸ் வகத்து இது ஓமையா வாரம்பா அண்ணாக்கு இதெல்லாம் காட்டி போட்டேன். டாக்டர் சொன்னார் காட்ட சொல்லி. நாங்கள் நாங்கள் இப்படி எங்களுக்கு ஆசை பிளட்லெட்ஸ் 48 நிற்கிது. அதுதான் அவங்களை இப்போ சர்ஜரிக்கு மும்முரமாக கொண்டு போகிறதுக்கு காரணமே பிளேட்லெட்ஸ் கூட. இது எப்போ எடுத்த ரிப்போர்ட்? இது இங்கே அதில் டேட் போட்டிருக்கணும் பாருங்க. போட்டோவில் வந்து நாங்கள் 48 குறைவேடாப்பா. அதானே என்னண்டா ஆக்டிவாக இருக்கா? 48 இவனுக்கு 120 ஒன்று இல்லை பொத்தண்டு விழுந்தவன் அக்கினி. என்னவோ இந்த பிள்ளைக்கு கடவுள்லாம் கொண்டு நடத்துறேன். அது நினைச்சா தானே பெரிய இந்த ரிப்போர்ட்டோட பார்த்தா பிரிக்க கவலை வருமண்ணா. அந்த சாதாரணமாக இருக்கே கவலோட சந்தோஷமா இருப்போம். ரிப்போர்ட்டோட பார்த்து டாக்டர் ஆக்கள் சொல்கிறத பார்த்தாலே பிரிக்க கவலை வருமண்ணா. ஏதோ இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறனாலே கடவுள் கொண்டு நடத்துறேன்ட்டு தான் டாக்டர் ஆக்களே சொல்லுவேன். பாவத்துக்குரிய நிலைமைன்னு தான் சொல்லுவேன். அதான் அடே வாடா பூசணிக்காய் நல்ல பல்லு வாழுவாப்பா. என்ன தாசா போறா டிஷர்ட் போறா. அதுதான் அவனுக்கு 2 3 உடுப்பு வேண்டி கொடுங்கடாப்பா. உங்களுக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைக்கு நல்ல உடுப்பு இல்லை ஊத்த உடுப்பா போட்டு விட்றா அம்மா. வேணா குளிக்க வாத்து போட்டு சித்திப்பு தாங்க. ஈரம் துவைக்கலையா முழிக்கணும் நல்லா எண்ணெயோ நீங்க இல்ல போடல. அப்ப நீ யாரண்ணே? சூரியமா இல்லையோ எங்கண்ணே? சூரியமாடே அந்த அரிப்படி தான். கொப்பியும் கொடுங்க. அப்பா எங்கிறோட நீங்க இழுத்து கொடுத்து விட்டுக்கலாம் பால் கொஞ்சம் ஃபுல்லாக கூப்பிட்றா. நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியா? அதான் என்ன அப்போ கூக்கு சத்தம் போட்டு வந்து உள்ளுக்கேற போறியா நீ? உள்ளுக்கேறினா தான் சத்தம் நிற்கும். உள்ளுக்கேறினா தான் இந்த கூக்கு கொண்டு கத்துல நிற்கும். வேணுமெண்டா ஏறி போட்டு கதை வச்சு அதிப்பார். நீ ஏற சொல்கிறேன் அக்கா ஏறு ஏறி போட்டு கால் உள்ளுக்கோடு காலை இப்போ சாத்து கதை சாத்து. அப்போ நீ ஒரு சலக்கையாட்டாங்க. காலடு கவனம் காலடு. பெரிய மனுஷன் சொன்னா கேட்கணும். அடே எங்க போற பாத்தியா? இறங்க சத்தம் பாரு. இறங்க வேண்டாம் பருக்குற. சரி பூட்டி பூட்டி கவனம் கவனம் விடு. நீ என்ன விடு நான் சாத்துறேன். சரி ஏன்னா காலில் சரியாக இருப்பேன்டாப்பா. எங்கே அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு எதுக்கு இதுக்கே இருந்துக்கலாம்டாப்பா. எண்ணெய் என்ன தலைக்கு மட்டும் வச்சே மூத்துக்கும் பூசணிக்கும். இந்த செல்ல கொட்டிடா நீ செல்ல கொட்டி. என்ன சாப்பிட்டே மதியம்? சோறு மீன் பருப்பு மீட்டியதா? கத்திரிக்காயும் வெங்காய சம்பளமா? அப்போ குழம்புக்கு நீமா போற? நம்ம ஒன்றை விட்டுட்டு போ. பொம்மைதாப்பா இந்த வயசு பொம்மையோடைய விளையாடுறது. அத்தே நீ வர ஞாபகப்படுத்தி என்னைய மரியாதை. அப்போ நான் சொல்கிறத செய்ய விடுறது இல்லை. அப்போ இந்த தண்ணி தூக்க மட்டும்தான் ஃபெயில் ஆகிட்டு நீ என்னைய மரியாதை கேட்டு கேட்டு அப்படியா உனக்கு வேற யோசிக்காயா? உனக்கு என்னத்தை சொல்ல சிஸ் கவலையாக கிடக்கடா. நீ கேட்க கேட்க
அடே தண்ணி தொக்கொண்டு என்ன அப்புறம் தண்ணி விட்டு அடிக்க போகிறேன் யாருக்கு ஆக்களுக்கு ஆக்களுக்கோ ஆக்களுக்கு தண்ணி தொக்கலை சுட்டேன்னா கேஸ் இல்லை இருந்தா ஆ சும்மா இரு தண்ணி தொகை நம்ம நீ நெக்ஸ்ட் டைமா வேறு என்ன புதுனா ஒரு பாட்டு ஒன்று பாடிக்காட்ட மாமா பாபு அடுத்து ம் வாட ஏண்டா வாடி காட்ட வா நீங்கள் வரையிலேன்னா தான் பண்ணேன் வாடி காட்ட வாட ம் இல்லை இதை விட மண்ணா வாக்கு பிளேட்ல குறைஞ்சு தான் இருந்தது பிளேட்ல ஏத்தினவே பிள்ளைக்கு உடுப்பை போட்டுட்டோம் கதிரத்து வைத்து தான் போ கதிரதே இல்லை அப்படியே போகிறான் ஹலோ ஓ மன்னன் என்னாட்டம் என்ன ஒருத்தடி சொல்லி இருக்கிறீங்களா என்ன என்ன மௌனியா நினைக்கிறேன் போய் என்ன நான் சும்மா பாடிக்கு சும்மா விட்டு பார்த்தேன் சாடையா என்ன சொல்றீங்கன்ட்டு என்ன மாதிரி ஓகேலா ஓ நான் இப்போ அங்கே காசு இல்லை காசு நிற்கிறேன் இது அடிக்கடி கொண்டு சொல்லாங்களா நினைக்கிறேன் சொல்லுவாங்க ஏடிஎம் இல்லையோ ஏடிஎம் இல்லையோ நான் நேற்றைக்கு எடுத்தேன் நான் இப்போ இன்றைக்கு எடுத்தேன் நான் அப்போ சரியாயிட்டு எல்லாம் வந்துட்டு ஓகேயா ஓ சரி நான் இப்போ இந்த விட்டு அவன் விட்டா நிற்கிறேன் அதான் நீங்கள் வந்துட்டீங்களாமட்டு சொல்லி அறிஞ்சேன் நான் சரியா வந்து சொன்னது யாரப்பா அந்த பிள்ளை நீங்களே பொருளாளர் அவரா கண்டிருக்காரோட இங்கேயா நீங்கள் இப்படி ஒரு விஷயம் வந்து சொன்ன அப்புறம் நான் டிலே பண்ண மாட்டேன் நான் சும்மா பாடி சொன்னேன் நான் சர்ப்ரைஸாக வருவோமன்ட்டு நான் சரி அப்படின்னு வா நீங்கள் அலுவலை முடிச்சுட்டு வாங்க ஃபாஸ்ட் ஆனா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வாசாலரிக்கு வந்தா சரி உங்களை தான் நான் பெரியலுக்கு அடிச்சு சொல்லி போட்டேன் 5:15 ஆகுமா ஆள் கெளியில வந்துட்டேன்னு சொல்லுங்க சரி ஓகே 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 சரி சரி ஓ தம்பிக்கு அவனுக்கு ஒரு நல்ல டிஷர்ட்டை போடுறாதான் நல்லா டிஷர்ட்டை போடு இல்லையா என்ன மாதிரி அந்த கதை சரி சரி அதில் ஒரு ஆளை வந்து வரைச்சுனாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் நீ காரில் போய் எங்கோட பா இஞ்சோ வாடா காரில் போறியதா நாங்கள் போகிறோம் ஜாழ்ப்பாணம் பேப்பரிய ஏண்டா ஜாழ்ப்பாணம் போட்டோம் 2 ஏன் இதை பேர் ஓ வடி வேண்டுதான் பேமே கிடையாது என்ன மாதிரி அண்டே அந்த காசு வந்ததே எது ஏன் எடுத்து அது நீங்கள் கொண்டே காட்டியிருக்க வேண்டியேண்ணா ஓகே ஓகே ஆமாம் ஓ ஓ ஓ 6 லட்சம் போட்டீங்க போகிறக்கா என்னென்ன கையில் பிரேரம் வந்தது பிரேரம் வந்தவையோ அப்போ என்ன அதை போய் பேங்கில் நேடியா ரிசிப்ட் காட்டி எடுத்ததோ ஓ அது அண்ணா இதில் இதில் கிட்ட என்னண்டு அப்புறம் மாதிரி இல்லை அப்புறம் போடல போட்டு எப்படி மெச்சன்பிக்கு இல்லை அது அதான் இப்போ வேறு காய்ச்சல் நிற்கிறா அவ்வளோக்கண்ணா என்ன சுகர்கார் இன்றைய கோவம் போல திரும்பியும் பாரா போகிறா இன்றைக்கு அப்போ கண்ணும் போட்டுது ஆத்தி ஓய் இவன் மாரி அவங்க பஸ்
ஓகே ஓகே. அப்போ இந்த செவ்வாய் போகிறேன்ட்டு பிரேம் கிளம்பினது அது இந்த புதன் அனுப்புகிறேன் இப்போ இந்த பிளட் ஏற்றுறதுக்காண்டி லேட் ஆகிடுச்சு. ஓகே. நாங்கள் அட்மிஷனையும் போட்டுட்டு இப்போ இந்த புதன் பிளட் ஏற்றி அந்த கவுண்ட் நோமலை கொண்டு வந்து இனி அடுத்த புதன் தானே ஆம்புலன்ஸ் போவோம். அந்த கிளினிக் வந்து செவ்வாய் தானே அங்கே நடக்கும். அப்போ நாங்கள் அடுத்த புதன் போனால் இப்போ இந்த அடுத்த செவ்வாய் நிற்கும். ஆமாம். அதனால எங்களையே இதில் போச்சு. ஓ நீங்கள் இப்போ எந்த இடத்துல போகிறீங்க? பஸ்ஸில். ஓகே. பஸ்ஸில் பேர எப்போ போகிறீங்க நீங்கள் தான்? நானும் வைஃபும் எங்களோட அண்ணா மாதிரியே. அப்போ பிள்ளை நல்ல யோகா. அக்கிரி சிரிக்கிறான் நல்ல யோகா. நானும் இங்கே போகிறேன். ஆறா போகிறீங்கன்னா நானும் வைஃபும் இன்னொரு அண்ணாவும் பிள்ளையோ இல்லையே. அக்கா உங்களை வீடியோ பார்த்தேங்க ஆண்டைக்கு குறுக்கால வந்து பார்த்தீங்களே. அப்போ அப்படிலாம் இருக்குங்க இன்னும் போடல. நான் போட்டிருப்பேன் நேரத்தோட நீங்கள் வந்த வழியாக போடல. யோசிச்சுருக்கு என்ன செய்வோம். என்னம்மா நல்ல பொட்டு வச்சு சுற்றி என்னண்டு அப்படியே அப்படி போகிறாங்கடா இந்த வாரைக்கு. அது மட்டும் ஹாஸ்பிட்டல் உண்டோ? கடவுள் சார் ஆளு இங்கே அதானே அம்மா சுண்டல். கொஞ்சம் பவுடர் பூசிக்கலாம் மோத்துக்கு. இங்கே செலக்குட்டி இங்கே வாடா நான் பூசிடுறேன். வாடா நீ வாடா நான் சேவ் பண்ணுவேன். என்னோட வா காரில் யார் அப்படி இப்படி பவுடர் பூசிட்டு இப்படி சொக்கத்தலக்காண்டியே பவுடர் பூசலாம். சின்னோட அப்படியே யாழ்ப்பாணம் இல்லை போகிறோம் நாங்கள். யாழ்ப்பாணம் இல்லை வாசிசாலை போய் யாழ்ப்பாணம் போகிறோம். எங்க நான் ஒன்று வாசிசாலை இறக்கிட்டு போடுறேன் இப்போ காரில். நீ ஒரு ஆட்டோவில் இருக்கீங்க. சரியா அப்படி செய்யணும். ஓ நீங்கள் ஆட்டோவில் வாங்க அம்மாவோடேண்ணா. சரி அதுலேயே காய்க்கிற அவசாரா எங்க எங்க இப்போ நீங்கள் யாரை வரைச்சு நீங்கள் போகிறது? பொம்மை எங்க பொம்மை பொம்மை நித்திரையா? பொம்மை நித்திரையா? விளையாடு நீ பொம்மையோட. பொம்மையோடையோ? துணி நான் பொம்மை வாங்கி கொடுத்து துணியோடைய விளையாடுறாரு. அடப்பாய் சரியா? பப்பியோ நாய்க்குட்டியோ? குட்டி நாய்க்குட்டியோ? எத்தனை குட்டி போட்டது? ஓலோ 2 ராசா. வந்துட்டாரு உங்களை சொந்த தம்பியோ? ஆட்டோ பிக்மி வர அங்கங்க அப்படியே வாடா அப்படியே வாடா. அதான் அப்படி வரான்றார் அந்த 2 முஸ்லீம் படியில் வந்தான் வீடியோவில். அங்கே சைட்டில் அப்படி இருந்தார். வாய்ஸாங்க தூரம் பக்கத்தானே பக்கத்தானே கிட்ட ஓஹோ அவரோட பக்கத்து. நீங்கள் வந்த காலம் பிடிச்சி பார்க்குறீங்களா? கொரோனா பார்க்குறீங்களா? அது சரியா? அண்ணா அன்றைக்கும் ஒரு அண்ணா 21,000 ரூபா டைலாக் கம்பெனிலேருந்து அது தாங்களா கலெக்ட் பண்ணி போட்டு கத்தர் நேஷனல் பேங்க் போட்டு திங்கக்கலாம் மட்டும் நாம் எடுக்கலாமா? எந்த ஆடு ராஜா?
அவள் இல்லைண்ணா இந்த என்ன கனடாவில் இல்லை. நீங்கள் அண்டையான் காசு பீப்புள்ஸ்லேயே போட்டு விட்டீங்க. பீப்புள்ஸில் போட்டு இந்த இருக்குதோ அப்போ 28 39 21 50 சரியா மட்டமா 50 என்ன பெட்டி தானே இப்போ பெட்டிக்கு கிடைச்ச போனஸ் தான் வாசிதால போனஸ். நாங்கள் சொன்னது செஞ்சுட்டோம் 50 லட்சத்தை. இது போனஸ். பேசுக்குள்ளே என்ன செய்வான் தெரியுமோ எங்களுக்கு டாக்கெட் தருவான். இன்ன நாளைக்குள்ளே செஞ்சால் போனஸ் தண்டு. அதே மாதிரி இப்போ வைக்கி 50 லட்சம் சேர்த்தாக்கிட்டு 20 லட்சம் போனஸ் தெரியுமா? அந்த கண்மணிக்கு இவையோட சேர்ந்து தானே ஏது அவையல் நாளைக்கு தெரியும். நம்ம அவைகளுக்கு காரியாலயம் இருக்குது. அவையில் தங்கட காரியாலயத்தில் காசோட சேர்த்து தான் போட்டவை. தங்கட 5 லட்சத்தை வேண்டி புறம்பா தங்கட நிலையத்தில் அங்கே வச்சு தர போயிடுமா? அப்போ இன்றைக்கு இவே எவ்வளோ தர போயிடுமா? அந்த 20 வந்திருக்கு போல வேண்டி அந்த 5 கழிச்சிட்டு மிச்சத்தை தருவீங்க. இது உங்களுக்கு சொன்ன சர்ப்ரைஸ் இல்லையா? சொன்ன உங்களுக்கு விளக்கமாக இதெல்லாம் குரூப்பில் அதுதான் இடப்பா. ஏன் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணவங்களா? நீங்கள் அந்த ஏற்கனவே குரூப்பில் இருக்கிறீங்க. அது சரியா? எப்போ போவோம்? போ சரி ஆட்டோ கோவிலாம் கொண்டு வந்து ஆட்டோ வந்துட்டு போ சரி. வா சரி காணப்பா அதான்பா.